தௌபா வந்து 4 வகையாக அமையும். அதாவது இப்னு ஹஸம் இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பு என்னண்டா, இந்த உலகத்தில் மிக உச்சகட்டமான பாவிக்கும் தேவையான விஷயம் அதில் என்ன செய்யுது இருக்குது. பொதுவாக அறிவு சம்பந்தமான பேச்சு பேசுகிற டைமில் எல்லாம் வந்து பெரிய இமாம்கள்ட லெவலில் உள்ள தௌபாக்கள் தான் கூடுதலாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு இமாம்ட தௌபா எப்படி இருக்கும், அவர் மிஞ்சி போனால் என்ன பாவம் செஞ்சுப்பாரு, அந்த மாதிரி உள்ள தௌபா லிஸ்ட்டில் இருக்கிறதால அந்த பயானுகளை கேட்குற சந்தர்ப்பத்திலேயே இது இமாம்கள்ட தௌபாவோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு வந்துடும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா, அதே போல் மறுமை நாளில் நபிமார்கள் எல்லாம் தங்கட பாவங்களை நினச்சிட்டு இருக்கிற சப்ஜெக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் கடைசி தானே. அது 1-2 பாவத்தோடு சம்மந்தப்பட்டதே, நம்ம இருக்கிறது 1000வது வரையில். அதனால் அதுக்கு நம்ம இந்த கிதாபுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நேரத்தோடு என்ன செஞ்சிருவா போயிடுவான். இப்னு ஹஸமுடைய இந்த அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, கடைசியில் உள்ள கடைக்கோடி மனிதனுக்குரிய சப்ஜெக்டும் அதில் என்னது இருக்கு. அதை 4 வகையும் சொல்கிறார் தௌபாவுடைய. அதாவது நம்ம தௌபா கேட்டிருப்போம், தௌபாவுடைய விஷயங்கள் படிச்சிருப்போம், நிபந்தனைகள் படிச்சிருப்போம். ஆனால் இந்த வகைப்படுத்தல் அழகான முறையில் என்ன செய்கிறார், தொகுக்கிறார். ஒன்று, மா பைனல் மர்இ வ பைன ரப்பிஹி மின் அமாலி சூஇன் அமிலஹா, இவருக்கும் இறைவனுக்கும் இடையிலே செய்த இறைவன் புறத்துக்கு செய்த இறைவனுடைய ஹக்கில் செய்த பாவங்களுக்கான தௌபா. அது முதலாவது வகை, இறைவனுடைய ஹக்கில் செய்த பாவங்களுக்கான தௌபா. உதாரணமாக விபச்சாரம் என்ற பெரும்பாவம், சாராய மருந்துதல், ஓரின புணர்ச்சி, அதே போல் என்ன, அதாவது இணை வைப்பு, பமா அஷ்பஹதாலி, இது போன்ற பெரும் பாவங்கள். ஃபத்தௌபா மின் ஹாதா தக்கூன், இவைகளிலிருந்து தௌபா எப்படி அமையும்டா பில் இக்லா, முதலாவது அதிலிருந்து என்ன செஞ்சிடணும், நீங்கி விட வேண்டும். வன்னதும், செஞ்சதுக்கான கவலை என்ன செய்யணும், அவர்கிட்ட இருக்க வேண்டும். வல் இஸ்திக்பார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வ தர்கில் முஆவதா பிஃஅலிஹி, திருப்பி அதை செய்வதற்கான முயற்சி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. வ இத்மார் அல்லாஹ் யஊத பினியத்திஹி, திருப்பி நான் அதை செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் அவர்கிட்ட என்ன செய்யணும், உறுதி உண்டு அவர்கிட்ட இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ 5 விஷயம் சொல்லிட்டார். ஒன்று, உடனே அதை விட்டு நீங்கிக் கொள்ளுதல். 2வது, அதை நினைச்சு கவலைப்படுதல். ஏன்னா மனிதன் உலகத்தில் மன்னிப்பு கேட்குற சில விஷயங்கள், மன்னிப்பு கேட்டு அங்கே போய் என்ன சொல்லுவான்டா, பிரச்சனைப்படுத்துவானதுக்காக நான் மன்னிப்பு கேட்டு இல்லை, நமக்கு மன்னிப்பு கேட்கணும் எந்த அவசியமும் இல்லைன்னா அவன் கவலையப்படலை, செஞ்ச வேலைக்கு என்ன செய்யலை, கவலைப்படலை. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறது வந்து அதுலேருந்து விலகி கண்டு செஞ்ச வேலைக்கு என்ன செய்யணும், கவலைப்பட வேண்டும். இஸ்திக்பார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். திருப்பி அதை செய்வதற்கான முயற்சி எடுக்கக்கூடாது. முயற்சி செய்ய மாட்டேன், தேடி போக மாட்டேன் என்ற உறுதி என்ன செய்ய வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த 5. فإن فعل التائب من هذه الوجوه هذا الفعل سقط عنه بإجماع الأمة كل ما فعل من ذلك بينه وبين ربه تعالى. இந்த முறையில் ஒருத்தர் தௌபா செஞ்சிட்டாரண்டா, அவர் அதுவரைக்கும் செய்த எல்லாமே இந்த உம்மத்துடைய ஏகோபித்த முடிவில் அடிப்படையில் எல்லாமே அவரை விட்டு என்ன செஞ்சிடும், விழுந்து விடும். எந்த பாவம் அவரோட என்ன செய்யாது, நிற்காது. இந்த 5 நிபந்தனைக்கு உட்பட இறைவனுக்கும் அவருக்கும் இடையில செஞ்ச விஷயத்தில் அவர் தௌபா செஞ்சு அழுது அல்லா இடத்துல கேட்டாருன்னா அதை என்ன செஞ்சிடும், நீங்கி விடும். அழுதுன்ற சப்ஜெக்ட் வரல, நதுமன்றது கவலை தானே, அந்த கவலை அடிப்படையில் அவர் கேட்டாருன்னா, இந்த 5 நிபந்தனைக்கு உட்பட அவர் கேட்டாருன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும், அவரை விட்டு நீங்கி விடும். இது உம்மத்துடைய ஏகோபித்த முடிவு. وأيضا في من أقيم عليه الحد مما ذكرنا ومات مسلما كان ذلك كفارة لما فعل بنص حديث النبي صلى الله عليه وسلم. இதில் எதையாவது ஒன்று செஞ்சு முஸ்லிம் அரசிடத்தில் அகப்பட்டு அவருக்கு ஹத்து குற்ற தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அவர் செய்ததுக்கான பரிகாரமாக அதை செஞ்சிடும், அமைந்து விடும். அப்படி இது ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் நஸ் வந்து அவர் செய்ததுக்கான பரிகாரமாக அதை என்ன செஞ்சிடும், போயிடும். தௌபா செஞ்சிட்டாரு, தௌபா செய்யாமல் அகப்பட்டுட்டாரு, அகப்பட்ட பின்னால் மனவேதனைப்படுறார், அவருக்கு இந்த மாதிரியான தண்டனையும் நிறைவேற்றப்படுதுன்னு அதெல்லாம் என்ன செஞ்சிடும், மொத்தமாக பரிகாரமாக அமைந்து விடும் என்ற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து புகாரில 18வது ஹதீஸ். பாருங்க, இந்த ஹதீஸ் அழகான செய்தி. உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு சொல்றாங்க, வகான ஷஹீத பத்ரன் வஹுவ அஹது நுக்பா லைலத்துல் அக்பா, அக்பால கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், வஹவுலஹு இஸாபத்து மின் அஸ்ஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி சில நபித்தோழர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாயுனி அலா அன் லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் வலா தஸ்ரிகு வலா தஸ்னு வலா தக்துலு அவுலாதக்கும் வலா தஅது பி புஹ்தானின் தஃப்தருனஹு பைன ஐதிக்கும் வ அர்ஜுலிக்கும் வலா தஅசு ஃபீ மஅரூஃபின். அப்படினு ஒரு கொஞ்சம் பாவங்களை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க எனக்கு பையத் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று, திருட மாட்டேன் என்று, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று, அதே போல் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் என்று, அதே போல் அதாவது அவதூறு சொல்ல மாட்டோம், பிறருக்கு அவதூறு சொல்ல மாட்டோம் என்று எனக்கு என்ன செய்ய, பையத்து செய்யுங்க. ஒன்று கொள்கை, மற்ற எல்லாம் அஹ்லாக், மற்ற எல்லாம் என்ன அஹ்லாக், சமூக தீமைகள். பையத்து செய்யுங்க, ரசூலுல்லாஹ் பையத்து கேட்கிறாங்க. அதே போல் ஒரு ஆட்சியாளருக்கு நல்ல விஷயத்தில் என்ன செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன், அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களில் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று பையத்து செய்யுங்கள். ஃபமன் வஃபா மின்கும், பையத்து செய்த பின்னால யார் உங்களில் அதை நிறைவேற்றுகிறாரோ அஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது கடமை. அவருக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமை. வமன் அஸாப மின் தாலிக ஷைஅன், இதில் ஏதாவது ஒரு குற்றம் செய்து, திருட்டு விபச்சாரம் இந்த மாதிரி ஏதாவது குற்றம் செஞ்சு, ஊகிப ஃபித் துன்யா, உலகத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார்,
அவருக்கு ஹத்து குற்ற பரிகாரம் குற்றம் நிறைவேற்றப்பட்டால் ஃபஹுவ கஃபாரத்துல் லஹு, அது அவருக்கு பரிகாரம். யார் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையில சொல்றாங்க, அது அவருக்கு என்ன செஞ்சிடும்? பரிகாரமாக அமைந்து விடும். வமன் அஸாப மின் தாலிக ஷைஅன் சும்ம சத்தரஹுல்லாஹ், இதுல ஏதாவது ஒன்றை செய்து அல்லாஹ் மறைத்து விட்டால், சித்திர் யார் பக்கம் இணைக்கப்படுது? அல்லாஹ்வின் பக்கம். யார் மறைக்கிறான்? அல்லாஹ் அந்த பாவத்தை அவரை விட்டு மறைச்சிட்டான் அப்படி என்று சொன்னால், மற்றவங்களை விட்டு மறைச்சிட்டான்டா ஃபஹுவ இலல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பக்கம் விடப்பட்டவர். இன்ஷா அஃபா அன்ஹு, அல்லாஹ் நாடினால் அவரை என்ன செய்வான்? மன்னிப்பான். வ இன்ஷா ஆகபஹு, அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? தெளிவாக விளங்கப்படுத்துறான். எனவே இந்த செய்தி ஃபபாயஅனஹு அலா தாலிக், இந்த அடிப்படையில் நாம் இதை ஏற்று ரசூலுல்லாஹ்கிட்ட பையத்து செய்தோம். இந்த செய்தியில கஃபாரான் வருது, பரிகாரம் என்று வருகிறது. அப்ப தௌபால இந்த இரண்டு விதத்தையும் அவர் என்ன செய்யறாரு? சொல்லிவிட்டார். இரண்டாவது வகை மன் அத்தல ஃபராஇதுல்லாஹி அம்தன் ஹத்தா ஃபாத வக்துஹா, அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்றை, அல்லாஹ்வுடைய கடமைகள்ல ஒன்றை அவருடைய நேரம் முடியும் வரைக்கும் அவர் பொடுபோக்கா இருந்துட்டார். தொழல்ல, ரமலான் முடியும் வரைக்கும் நோன்பு என்ன செய்யல, வைக்கல, மவுத் வரும் வரைக்கும் ஹஜ்ஜ என்ன செய்யல, செய்யல, ஜக்காத்துற கடமைகளை செய்யல. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்றை நேரம் பிந்தும் வரைக்கும் அவர் என்ன செய்யல, செய்யாது விட்டு விட்டால் ஃபக்கத் இஹ்தலஃபன் நாஸ், மக்கள் இதை எப்படி அவர் தௌபா செய்யறது இடத்துல கருத்து முரண்பாடு படுறாங்க. ஃபகௌமுன் காலு யக்லிஹா, சில அறிஞர்கள் கலா செய்யணும், அவர் என்ன செய்யணும்? கலா செய்யணும். ஒரு மாதம் 2 மாதம் தொழாம இருந்துட்டார், அல்லது வருஷ கணக்கில் தொழாம இருந்துட்டார், அப்புறம் திருந்திட்டார், தௌபா செஞ்சிட்டார், இவர் என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும். கலா செய்யணும் இடத்துல பலர் பல விதமாக சொல்லிக்கிறாங்க. ஒன்று, உரிய நேரத்தையும் தொழணும், அதுக்கு பின்னால எப்போ விட்டாரோ அதுல இருந்து என்ன செய்யணும்? அவங்க அப்படியே கலா செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சுபகு தொழுறீங்களா, ஒரு நாள் சுபகு தொழுகையோட இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துலேயே சுபகு தொழுகையை விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அந்த நேரம் அளவுக்கு, சூரியன் உதிக்கிற நேரம் அளவுக்கு ஒரு 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லி 8 நாள் 9 நாளுடைய சுபகுடைய 2 காத்துக்கள் என்ன செய்யட்டும்? அவர் தொழட்டும். லுகருடைய டைமில் லுகருடைய அந்த கடந்த அந்த தொழுகைகளை எல்லாம் தொழட்டும். அசருடைய டைமில் அசர், இப்படியே அதை என்ன செஞ்சிடும்? அவர் குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சிடும். ஆனால் சிரமம், ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகிற மாதிரி என்ன செய்யும்? அது இருக்கும். ஆனால் அப்படி சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் செய்யறாங்க, இருக்கிறாங்க, கலா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய கடமை. அவங்களுடைய வாதங்கள்லாம் என்னன்னா, ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுக்லா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது அவங்க அந்த வாதங்களை வைக்கிறாங்க. வகௌமுன் காலு, சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், லா சபீல இலா கதாஇஹா, அதை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தௌபா செஞ்சு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று கடமைகளை உரிய நேரத்தில் செய்யறது தான் அவருடைய வேலை என்றார். வபிஹாதா நஅஹுத், இதுதான் எங்களது கருத்தும் என்றார். யாரு? இப்னு ஹஸம் சொல்றார், இதுதான் எங்கட கருத்து. கலா என்ன இல்லை என்பதுதான் எங்கட நிலைப்பாடு. வேண்டுமென்று விட்டவருக்கு கலா இல்லை. மறந்து விட்டவர், தூங்கி விட்டவர், மயக்கத்தில் இருந்தவர், இந்த மாதிரி உள்ளவர் என்ன செய்யலாம்? கலா செய்யலாம். வேண்டுமென்று விட்டாருன்னா அவர் என்ன? கலா இல்லை. இதான் எங்களுடைய நிலைப்பாடு. لأن من فعل الشيء في غير الوقت الذي أمره الله تعالى يفعله فيه فلم يفعل الشيء الذي أمره الله تعالى يفعله وإنما فعل شيئا آخر. அல்லாஹ் சொன்ன டைம்ல செய்யாம வேற டைம்ல செஞ்சவர் அல்லாஹ் சொன்னதை செய்யவே இல்லை. அல்லாஹ் சொன்ன விஷயத்தை சொல்ற டைமுக்குள்ள செய்யாம வேற டைம்ல செஞ்சவர், அதை செஞ்சவரை ஆக மாட்டார். திருப்பி கலா செஞ்சாலும் சரி, அதை செஞ்சவரை என்ன செய்ய மாட்டாரு? ஆகவே மாட்டார். அதை புறக்கணிச்சவராக தான் அவர் என்ன செய்வார்? ஆவார். வேணுமென்று தானே செய்யறாரு. லுகர் டைம்ல தொழணும். மகரிப் போகும் வரைக்கும் சும்மா இருந்துட்டு ஒருத்தர் தொழுதாருண்டா, அவர் தொழுகையே தொழுதாலும் அல்லாஹ் சொன்னதை அவர் என்ன செய்யல, செய்யவில்லை. எனவே அதில் கலா இல்லை என்றதான் என்ன சரியானது. அவர் கலாவே செய்யல என்பதுதான் மிகவும் சரியானது என்று சொல்லிட்டு, வைதலம் யஃஅல் மா உமிர பிஹி ஃபஹுவ பாகின், அவர் ஏவப்பட்டதை செய்யாது விட்டால் அது அப்படியே இருக்கும் என்று தான் அர்த்தம். நீ செஞ்சாலும் சரி, ஏன்னா நீ உரிய நேரத்தில் என்ன செய்யல, செய்யவில்லை. வ தௌபத்து ஹாதா இந்தனா பின்னதும், இவருடைய தௌபா பொறுத்த வரைக்கும் அவர் செய்யாமல் விட்டதை நினைத்து வேதனைப்பட வேண்டும். உடனே அந்த செயலிலிருந்து விலகி தொடர்ந்து அவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு பின்னால வல் இக்தார் மினன் நவாஃபிலி வ ஃபிஇலில் கைர், நிறைய நஃபிலான தொழுகைகளை, நஃபிலான வணக்கங்களை, நஃபிலான சதகாக்களை, நஃபிலான ஹஜ்ஜுகளை, நஃபிலான உம்ராக்களை நிறைய அவர் என்ன செய்யட்டும். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யுவஃபி ஃபர்த ஸலாத்திஹி ஜுபிர மின் ததவ்வுஇன் இன் உஜித லஹு மல்லம் யுவஃப ஃபர்த ஸலாத்திஹி ஜுபிர், அவருக்கு ஃபர்லு முழுமையாக அவர் நிறைவேற்றப்படாமல் குறையுள்ளதாக அவர்கிட்ட இருந்து என்று சொன்னால் அவருடைய சுன்னத்தானவைகளிலிருந்து அது என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். எனவே விடுபட்டவைகள், வேணுமென்று விட்டவைகளுக்கெல்லாம் தௌபா செஞ்சுட்டு தொடர்ந்து அந்த கடமைகளை செய்ய ஆரம்பித்து கொண்டு நிறைய நஃபில்களை என்ன செய்யணும்? அவர் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த செய்தி நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சோம்? இந்த ஹதீஸ் பார்த்தோம். அதே நேரம்
அவர் அந்த கடமையை விட்டவர் இருக்கார் தானே, அம்மா மாக்கான மின் ஹாதா ஃபர்தன் ஃபில் மால், பொருளாதாரமாக இருந்தா ஜக்காத்து கொடுக்கல, ஜக்காத்து கொடுக்காம என்ன செஞ்சிட்டார், 2-3 வருஷம் ஜக்காத்து என்ன செய்யாரு, கொடுக்காம விட்டு விட்டார் என்றால் ஃபல் யு அத்திஹி மத அம்கனஹு, உடனே எப்போ முடியுமோ அப்போ செய்யட்டும். ஒரு அது எந்த நாளாக இருந்தாலும் சரி. ஜக்காத்தி வல் கஃபாராத், ஜக்காத்து பரிகாரங்கள் இப்படி இருக்குது. சத்தியத்தை முறிச்சிட்டாரு, சத்தியத்தை முறிச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன செய்யுது இருக்குது, உணவு கொடுக்கறது, அதே போல் என்ன, அதாவது நோன்பு வைக்கிறது, ஆடை கொடுக்கறது இப்படி இருக்குது. அதே போல் வேறு வேறு விஷயங்கள் என்ன செஞ்சாரு, நிரந்தரமாக நோன்பு பிடிக்க முடியாதவங்க பரிகாரம் செய்கிறவைகள் இருக்குது. இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த பரிகாரங்களாக இருந்தால் ஜக்காத்து 2 வருஷம் 3 வருஷம் ஜக்காத்து என்ன செய்யலை, கொடுக்கல, இது போன்ற பரிகாரங்களாக இருந்தால் அவர் என்ன செய்யட்டும் என்றால் அது உடனே அவர் என்ன செய்யட்டும், தௌபா செய்து நிறைவேற்றட்டும். எப்போ அவர் திருந்திட்டால் நிறைவேற்றட்டும். ஏன்டா இதுக்கு வக்து வரல, அதுக்கு என்ன வரல, இந்த நேரத்துக்குள்ள நிறைவேற்ற வேண்டும் என்று வக்து ஒன்று என்ன செய்யல வரல. உதாரணமா இந்த வருஷம் எனக்கு ஜக்காத்து கடமை ஆகுதுண்டா, இந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றி ஆகணும் என்று வக்து என்ன செய்யல எனக்கு வரல. அடுத்த வருஷமும் நான் என்ன செய்யலாம், அதை நிறைவேற்றலாம். ஆனால் இந்த வருஷத்தை பிந்தினத்துக்கான பாவம் என்ன செய்யுது இருக்குது, உடனே நிறைவேற்றாமைக்கான பாவம் இருக்கிறது என்று என்ன செய்யுது சொல்லப்படுது. என்ன சொல்றான்னா, அதாவது அல்லாஹ் தஆலா இதில் வரையறுத்து எதையும் செய்யவில்லை. அதனால இவர் அதை எப்பொழுது முடியுமோ 2 வருஷத்துல ஜக்காத்தை அவர் என்ன செய்யணும், கொடுக்கணும். 3 வருஷத்துல ஜக்காத்தை அவர் கொடுக்கணும். 4 வருஷம் 5 வருஷம் சிலவங்க அடைமானம் வச்சுருவாங்க, வட்டிக்கு அடமானம் வச்சுட்டு வட்டியை கட்டிட்டு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. வட்டியை கட்டிருப்பாங்க, ஜக்காத்து கொடுக்கணுமா, வட்டியை கட்டுறதானே ஜக்காத்து கொடுக்கணும், இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறேன். இன்கம் டேக்ஸ் உனக்கு நடக்கிற அநியாயம், அது நீனும் அவனும் மறுமையில் என்ன செய்யணும் பார்த்துக்கலான்னு விஷயம். ஜக்காத்து என்ன செய்யணும், நீ கொடுத்து தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் அடமானம் என்ற பகுதி அதுக்குள்ள இருந்தாருண்டா, நீங்கள் அதை வச்சாருண்டா ஜக்காத்து கொடுத்தானாகணும். இந்த அடமானத்துக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்தானாகணும். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைண்டா, என்றைக்கு நீ வெளியே எடுக்கிறியோ அன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும், ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும்.